நானா சொல்கிறேன், தற்காலிகமாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் கரன்சியை வச்சுக்கின்னு மீதியெல்லாம் நிலமாக மாற்றுங்க, பொருளாக மாற்றுங்க, உற்பத்திக்கான பொருளாக மாற்றுங்க, உற்பத்தியாளர்களை ஆதரிங்க, விவசாயம் பண்ணுறவங்கள ஆதரிங்க, நல்ல பொருளை சாப்பிடுங்க. நல்ல பொருளை சாப்பிடுன்னு நினைங்க முதல்ல. இல்லையே, இப்போ என்ன ஆச்சுன்னா இதுலேயும் ஒரு தில்லாலங்கடி வந்துச்சு. நாங்கள் நல்ல பொருள் தான் விற்கிறோன்னு ஏமாத்திரம் ஆயிட்டான். சர்க்கரையை வாங்கி சாயம் பூசி பனங்கற்கண்டுன்னு விற்கிறான். நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தேனுன்ற பேர் அரோமாவை போட்டு தேனுன்னு விற்கிறான். நல்லெண்ணெய்க்கு தூக்கலா வாசனையை போட்டு இது நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய், இது நாங்கள் எள்ளுலேருந்து அரைச்சிட்டு முதாந்து ஒரு ஒன்று மட்டும் போட்டு அரைச்சி விட்டு பாட்டில் வாங்கி வச்சுக்கிறான். நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போனா, ஒருத்தர் ஏமாத்த ஆயிட்டோம். எதனால அப்படின்னா பொருளாதாரத்தை தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறதுனால அருள் வராது. பொருள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அருள் வரும். அப்போ ஈட்டும் போதே சரியா ஈட்டணும். பொருள் எப்படி தான் ஈட்டணும்? நேர்மையா. நீங்க ஒரு மாடு வளர்க்குறீங்க, தப்பு இல்லை. பால் கறக்குறீங்க, தப்பு இல்லை. விலை யார் நிர்ணயிக்கணும்? ஏன் நிர்ணயிக்கல? நீங்க மாடு வளர்க்குறீங்க, மாடு உங்களுது இல்லை. லோன் போட்டு மாடு வாங்கினீங்க. இப்போ லோனை கட்டணும்னா பாலை கொடுக்கணும்.